சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கிட்டத்தட்ட 1½ வருடமாக ஒரு திரைப்படம் படப்பிடிப்பிலேயே இருந்தது. சூப்பர் ஸ்டாருடைய கெரியர்லேயே இவ்வளவு நாட்கள் ஒரு திரைப்படம் படப்பிடிப்புல இருப்பது இதுவே முதல் முறை. அதுதான் ஜெயிலர் 2 அப்படின்னுமே சொல்லப்படுது. ஜெயிலர் 2 படத்துடைய இன்னும் 10% படப்பிடிப்புமே பேலன்ஸ் இருக்கா. முந்தைய பாகத்தை விட இந்த பாகத்துல அதிக பிரபலங்கள் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரித்திக் ரோஷன், விஜய் சேதுபதி, எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னு அடிஷனலாக ஒரு சில முக்கிய பிரபலங்களையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. கதைக்கு அது தேவை அப்படின்றதுனால பல மாசான பிரபலங்களை இணைத்திருக்காரு படத்துடைய இயக்குனர் ஆனந்த் அவர்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் எப்போதுதான்ப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி மேல கேள்வியே கேட்டுட்டு இருக்காங்க. சரி, படம் ரிலீஸ் ஆகிறது இருக்கட்டும், படத்துடைய அப்டேட்டையாவது கொஞ்சம் கண்ணுல காட்டுங்க அப்படின்னு சொல்லி தலைவர் ரசிகர்களுமே ஒரு பக்கம் புலம்பி தள்ளிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் செய்தி பற்றி முக்கியமான தகவல் வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது இந்த திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுமா. சோ ஆகையால பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தலைவர் ரசிகர்கள் அப்செட்டில் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஆர்வமாகவுமே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் நடிக்கவுள்ள ஏக 64 திரைப்படமுமே அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணி பிளான் போட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேட்ட, விஸ்வாசம் ஆகிய 2 திரைப்படங்களும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகி பேட்ட திரைப்படத்தை விட விஸ்வாசம் ஒரு படி மேலே சென்று நல்ல வசூலை கொடுத்தது. சோ அந்த போட்டியில தல அஜித் அவர்களே வெற்றி பெற்றாரு. ஆகையால தற்போது மீண்டுமே இவங்களுடைய போட்டி நடைபெற உள்ளது. இந்த முறை சூப்பர் ஸ்டார் அவர்கள் விடுவதாக இல்லை, கண்டிப்பாக ரிலீஸ் தேதியை மாத்த வாய்ப்பே இல்ல கண்ணா அப்படின்ற மாதிரி போட்டிக்கு தயாராக இருக்காரா. சோ ஏகே 64 திரைப்படமுமே பெரிதாக ரிலீஸ் தேதியை மாத்திர ஐடியாவிலுமே இல்லையா. சோ ஆகையால அடுத்த ஆண்டு பொங்கல் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.